Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebra ல exercise 3.3 ல question number 1 வாங்க question குள்ள போலாம். Find the LCM and GCD of the following polynomials and also verify the relationship that the product of the polynomials is equal to the product of their LCM and GCD. So, கொடுத்திருக்க polynomialsக்கு நம்ம LCM and GCD கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு பாலினாமியல்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ f of x g of x மல்டிப்ளை பண்ணோம்னா வர ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஜிசிடியையும் எல்சிஎம்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண பார்க்க சொல்கிறாங்க. சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு இது f of xன்னு எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ f of x which is equal to நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது f of xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 21x square y ஓகேங்களா. அப்புறமா இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 21 ப்ரைம் ஃபேக்டர்ஸில் நம்ம என்ன பிரிக்கலான்னு பார்த்தோம்னா 7 into 3 பண்ணலாம் இல்லையா. ஸோ 7 into 3 into x ஸ்கொயர் into y. ஸோ இதை நான் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது g of x. ஸோ g of x பார்த்தீங்கன்னா நம்ம 35x y ஸ்கொயரை எடுத்துக்கலாம். ஸோ 35x y ஸ்கொயரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 35ஐயும் நான் ப்ரைம் ஃபேக்டர் பண்ணணும். ஸோ 7 into 5னா 35, ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ்ன்றதுனால ஓகே, இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஜிசிடி என்னன்றதை எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எல்சிஎம் எழுதலாம். இந்த ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா ஹையஸ்ட் டிகிரியை தான் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ 7 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே இருக்குது, டிகிரி பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது ரெண்டுத்துலேயும். ஸோ நம்ம வந்து 1, அதனால் 7 வந்து ஒரு வாட்டி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3. ஸோ 3 பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ்லையோ ஜி ஆஃப் எக்ஸ்லையோ இருந்தாலே நம்ம அதை எழுத வேண்டியது இருக்கும். ஸோ 3ஐயும் நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 2 தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒயில் வந்து 2ன்றதுனால ஒய் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 7 3s are 21. ஸோ 21 into 5 பார்த்தீங்க அப்படின்னா 105. ஸோ 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இதோட எல்சிஎம். ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜிசிடி அப்படின்னா என்னென்னா லோயஸ்ட் பவரை எழுதுனா அது நம்ம ஜிசிடின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் 7ல் எது லோயஸ்ட் பவர், ரெண்டுத்துலேயுமே 7 இருக்குது அப்படின்றதுனால 7ஐ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸு. இப்போ 3 பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3 வந்து வெறும் எஃப் ஆஃப் எக்ஸில் மட்டும்தான் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸில் இல்லை. ஸோ நம்ம அதை எழுத முடியாது. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அடுத்தது. இன்னொரு நம்பர் 5 இருக்கு இல்லையா. 5 பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸில் மட்டும்தான் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸில் இல்லை. அப்போ அதையும் நம்ம எழுத முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸை பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது. இதில் லோயஸ்ட் பவர் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸு. ஸோ எக்ஸை மட்டும்தான் எழுத முடியும். ஒய்லையும் லோயஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒய் தான். ஸோ ஒய்யை மட்டும்தான் எழுத முடியும். ஜிசிடியை பொறுத்த அளவில் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும், இல்லைனா எழுத முடியாது. ஸோ ஜிசிடியை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு 7xy அப்படின்னு வரும். ஓகேவா. அவங்க என்ன நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, f of x into g of x which is equal to gcd into LCM. ஸோ இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா f of x எழுதிக்கலாம். f of x என்னன்னா உங்களுக்கு 21x square y, g of x வந்து 35x y square which is equal to LCM. LCM பார்த்தீங்கன்னா 105x square y square into GCD வந்து 7xy. ஸோ உங்களுக்கு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்க்கலாம், இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 21 into 35 நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 735ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பவரை வந்து ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ்ன்னும் போது 2 + 1. ஓகேவா. அதே மாதிரி ஒய் இன்ட்டு ஒய்ன்னும் போது இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அந்த சைடில் 2 இருக்கனால பவரை நம்ம ஆட் தான் பண்ணுவோம். ஸோ 1 + 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 105 into 7 நம்ம பண்ணாலும் நமக்கு 735 தான் கிடைக்கும். அதே மாதிரி பவர் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸில் இங்கே 2 இருக்குது, அங்கே வந்து பவர் 1ன்றதுனால 2 + 1 இன்ட்டு ஒய் 2 + 1. ஸோ இப்போ பாருங்கள் 735 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 735 எக்ஸ் கியூப் ஒய் கியூப். இப்போ பார்த்தீங்கன்னா LHS
equal to RHS என்றதுனால hence the relation has been verified. Hence the relation is proved அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த சம் முடியறது. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்சிஎம் அண்ட் ஜிசிடியை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. அதே மாதிரி இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பாருங்களேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்கா? ஏன்னா 1க்கு நம்ம எத்தனை வாட்டி கியூப் போட்டாலும் அதே தானே வரப்போகுது. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னு போச்சு நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர்னும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னும் போது எக்ஸ் 1 சார் எக்ஸ் தான் வரும், ப்ளஸ் 1ன்னும் போது 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நமக்கு இதுதான் வருது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸை பார்க்கலாம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸை பார்த்தீங்கன்னாலும் இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும் நம்ம பார்க்குறதுக்கு வந்து இது வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இல்லையா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 ஏ ஸ்கொயர்னும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸ் தான் ப்ளஸ் 1 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்சிஎம் அண்ட் ஜிசிடி எழுத போகிறோம். எல்சிஎம். ஸோ எல்சிஎம் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு வாட்டி இருந்தாலும் அதை நம்ம எழுதணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரே ஒரு வாட்டி தான் இருக்குது, அதையும் எழுதிடணும். எக்ஸ் ப்ளஸ் 1ம் ஒரே வாட்டி தான் இருக்குது, அதையும் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அதுவும் ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எழுதிடணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ம் ஒரு வாட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அதை எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் 2 வாட்டி வந்திருக்கு, மற்றது எல்லாமே ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 1ல் ஹையர் டிகிரி இருந்தால் நம்ம அதை எழுதியிருப்போம், இல்லைன்றதுனால அதை மட்டும் நம்ம ஒரு வாட்டி எழுதிக்கிட்டோம். இப்போ அடுத்தது ஜிசிடி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஜிசிடி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எது வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கோ அதை தான் எழுத முடியும். ஸோ அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. ஸோ இது உண்மையான்னு மட்டும்தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதை மட்டும் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இதை மல்டிப்ளைலாம் பண்ண வேணாம். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா, ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா, எல்லா டேர்மையும் மொத்தமாக கிளப் பண்ணி எழுதிக்கலாம். அப்போவே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறதா தான் இது அர்த்தம். ஸோ நம்ம எல்லாத்தையும் அதை மொத்தமாக எழுதிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண டேர்மை லைனாக எழுதிக்கலாம். அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட சிம்பிளிஃபை பண்ண டேர்ம் இல்லையா. இன்டூ ஜி ஆஃப் எக்ஸுக்கு சிம்பிளிஃபை பண்ண டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இது வந்து ஜி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு கிடைச்சது. ஸோ இதை எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும், எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. ஸோ நம்மளோட எல்சிஎம் டேர்ம்ஸை பாருங்கள், எல்லாமே ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ ஜிசிடியில் வந்து என்ன வந்திருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வந்திருக்கு. ஸோ எல்சிஎம்னும் போது எல்லா டேர்ம்ஸையும் நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எல்சிஎம்மை நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது ஜிசிடி. ஸோ ஜிசிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம்னா LHS which is equal to RHS, hence it is verified அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதோட இந்த சம் முடியறது சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
x square y plus xy square and x square plus xy. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of x எடுத்து எழுதிக்கலாம். f of x which is equal to x square y plus xy square. சரிங்களா? அதே மாதிரி g of x which is equal to x square plus xy. இதோட ஃபேக்டர்ஸ்லாம் இப்போ என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம ஃபேக்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸையும் ஒய்யையும் நான் காமனாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போ எடுத்துட்டா எனக்கு என்ன இருக்கும் உள்ள, இங்கே வந்து வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒய் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து இப்போ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஜி ஆஃப் எக்ஸையும் இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ளே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் செக் அவுட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் பண்ணும்போது எல்லா டேர்மும் நான் எழுதணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வெளியில் பாருங்கள், வெளியில் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ் ஒய் இருக்கா, ஆனால் இங்கே வந்து வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஒய் ரெண்டுத்தையுமே எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஒய் எழுதிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஹையர் டிகிரி 1ன்றதுனால அதை நம்ம ஒரு வாட்டி எழுதினா போதும். இப்போ அடுத்தது நான் வந்து ஜிசிடி எழுத போகிறேன். ஸோ ஜிசிடியை பொறுத்த அளவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். ரெண்டுத்துலேயும் காமனாக வெளியில் இருக்கிற டேர்மில் வந்து எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தை மட்டும்தான் நம்ம ஜிசிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணணும், டு ப்ரூவில் என்ன நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், f of x into g of x which is equal to LCM into GCD அப்படின்றத தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of x. நம்ம இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம பண்ண அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். முதல்ல ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஜஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ f of xன்னு பார்த்தோம் அப்படின்னா x ப்ளஸ் ஒய், g of x பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் ஒய்ன்னு வரும், which is equal to LCM வந்து xy x plus y, sorry LCM வந்து xy x plus y, GCD வந்து x plus y. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு x y இருக்குது, இங்கே ஒரு x தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து x ஸ்கொயர் ஒய்ன்னு வரும். அதே மாதிரி x plus y ரெண்டு இருக்குது, அதனால x plus y the whole square ஆகிடும். ஸோ which is equal to, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் xy இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஸோ x ஸ்கொயர் பை வரும். x plus y ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால x plus y the whole square வந்துடும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, LHS which is equal to RHS அப்படின்னு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுருங்க. தேங்க்யூ.